அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளியேந்தும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. கருணையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது. திருவருகை காலம் மனதில் சந்தோஷம் பொங்கிடுது. இறை பிறப்பின் காலம், தலைமகன் இயேசு பிறந்திடும் காலம். இதயத்தை நாமும் அலங்கரிப்போம். மேலும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வை சமன் செய்ய இன்றே முனைந்திடுவோம். கல்லும் முள்ளும் நிறையும் பாதையில் சுகமே இல்லை. இரவும் பகலும் உழைத்தும் வாழ்வில் இனிமை இல்லை. தீமைகள் களைந்து நன்மைகள் விதைப்போம். பிறப்பை காணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம். மனதில் சந்தோஷம் பொங்கிடுது. இறை பிறப்பின் காலம், அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது. ஒளியேந்தும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. கருணையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது. திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது. இறை பிறப்பின் காலம். ஆண்டவரில் என்று மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள், ஏனெனில் ஆண்டவர் அண்மையில் உள்ளார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு மார்க் அன்பியம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நம்பிக்கையும் அமைதியும் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள்தான் நமது மகிழ்ச்சியின் ஊற்று. அவரோடு நாம் இணைந்திருக்கும் போது எத்தகைய விலை மதிப்பு மிக்கவற்றை இழந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை விதைக்கின்றது இன்றைய வாசகங்கள். திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்ப ஆண்டவரின் வழியை ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்ட முன்னோடிகள் என்பதை உணர்வோம். எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்வோம். இருளை கடந்து உன்னத ஒளியை கண்டடைவோம். நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி நம்மில் நிலைக்கச் செய்வோம். துன்பத்தில் இருப்போருக்கு நல் ஆறுதலாக, வறுமையில் வாழ்வோருக்கு உதவும் கரங்களாக நாம் முன்வருவோம். எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் நம் உள்ளங்களிலும் நிறைந்து நம்மை ஆட்கொண்டு அவர் வழியில் வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் அவர் அருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும்
தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்தென்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. இன்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மைக்கும் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீமை அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறை வாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியர்ல உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்திலிருந்து தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நாளும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நாளும் பூரை பனிதனிலும் வெண்மையாவேன். இறைவாவுமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழும் ஆட்சியும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ நானும் ஊரை பணிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக நாம் அவருடைய ஆற்றின் விதில் பங்கு கொள்ள நம்மை தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இயேசுவின் பிறப்பு விழாவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருக்கும் மக்களை நீர் கனிவாய் கண்ணோக்கி அருளும். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதையே பெரும் மகிழ்வோடு மேலான வேண்டுதலாக ஏற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35
திருவசனங்கள் 1 முதல் 6a மற்றும் 10 வரை. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருகிறார். அநீதிற்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய நாளின் திருப்பாடல் 146. எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 146. இறைவன் நீலிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். இறைவன் நீதிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். மீண்டும் பாடுவோம். இறைவன் நீதிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். உள்ளம் உடைந்த மாந்தருக்கு உடனே கூடவும் அருள்கின்றார். உள்ளம் உடைந்த மாந்தருக்கு உடனே கூடவும் அருள்கின்றார். அன்னோரடைந்த காயங்களை அவரே தாமாய் கட்டுகின்றார். அன்னோரடைந்த காயங்களை அவரே தாமாய் கட்டுகின்றார். இறைவன் இலிவை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். இறைவன் இலிவை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். விண்மீன்களை வரையறுத்து நாமம் சூட்டி அழைக்கின்றார். விண்மீன்களை வரையறுத்து நாமம் சூட்டி அழைக்கின்றார். அவரின் ஞான நிறைவிற்கு அளவு ஏதும் இல்லையே. அவரின் ஞான நிறைவிற்கு அளவு ஏதும் இல்லையே. இறைவன் இலிமை நிறைந்தவர்,
நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். தாழ்ந்தோரை தூக்கி விடுகின்றார், தீயோரை தாழ்த்தி விடுகின்றார். தாழ்ந்தோரை தூக்கி விடுகின்றார், தீயோரை தாழ்த்தி விடுகின்றார். நன்றியோடு வாழ்த்துங்கள், நல்ல இறைவனை பாடுங்கள். நன்றியோடு வாழ்த்துங்கள், நல்ல இறைவனை பாடுங்கள். இறைவன் இனிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். இறைவன் இனிமை நிறைந்தவர், எனவே அவரை பாடுவோம். இரண்டாம் வாசகம். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 7-10 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடும் காத்திருக்கின்றார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 2 முதல் 11 முடிய.
அக்காலத்தில் யோவான் சிறையில் இருந்தபொழுது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீதாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபொழுது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை இருக்கின்றனர். பின்னர் யாரை தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் மது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றி தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிடம் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, ஒரு பிச்சைக்காரர் தன்னிடம் இருந்த ஒரு கழுதை தன்னுடைய உறவாக நட்பாக எங்கு சென்றாலும் தனக்கு துணையாக அழைத்து செல்கின்ற ஒரு கழுதையை வைத்திருந்தார். அந்த கழுதை எங்கு சென்றாலும் அழைத்து செல்கின்ற பொழுது அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி தருவது, அதை அழகுபடுத்தி பார்ப்பது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு வழியில் ஒரு கல் பலன்னு இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஒரு கல் இருக்கிறாரு, பார்க்குறாரு, நல்ல அழகாக இருக்கே, என்ன செய்யலாம்? சரி, எனக்கு பிடித்தமான இந்த கழுதை, என்னோடு இருக்கின்ற கழுதை, எனக்கு துணையாக இருக்கின்ற இந்த கழுதையினுடைய நெற்றியில் எல்லோருமே பொட்டு வைத்துட்டு போகிறாங்களே, என் கழுதைக்கு நான் ஏன் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அந்த கல்லை எடுத்து நெற்றியிலே ஒட்டி வைக்கிறார். ஒட்டி வைத்து விட்டு பிச்சை எடுப்பதற்காக அந்த கழுதையை அழைத்து செல்லும்பொழுது வழியிலே பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் திடீரென்று அந்த கழுதையின் நெற்றியில் இருக்கின்ற ஒரு வைரக்கல்லை பார்க்கின்றார். பார்த்த உடனே அவருக்குரிய ஆச்சரியம், இந்த வைரக்கல்லுடைய மதிப்பு என்ன? இவர் இந்த கழுதையினுடைய நெற்றியில் வைத்திருக்கின்றானே, இவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு பிச்சைக்காரன் என்று ஏளனமாக அந்த பிச்சைக்காரனை பார்த்து கேவலமாக பார்த்துவிட்டு, சரி, இந்த வைரக்கல்லை நாம் பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தொழில் செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று அந்த பிச்சைக்காரனிடம் கேட்கின்றார். இந்த கழுதையின் நெற்றியில் இருக்கின்ற இந்த ஒரு சாதாரண ஒரு கல்லை போன்று தெரிகிறது, எனக்கு 1 ரூபாய்க்கு உன்னால் தர முடியுமா? கேட்டவுடனே பிச்சைக்காரர் எதையும் யோசிக்காம, அவருக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது, ஓகே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். சிறிது நேரம் பொழித்து அந்த தொழிலதிபர், 1 ரூபாய்க்கு எதுக்கு இவன்கிட்ட கொடுக்கணும்? இவன் பிச்சைக்காரன், ஏற்கனவே ஒன்றும் தெரியாது, சரி 50 பைசாவுக்கு எனக்கு தர முடியுமா? கேட்டவுடனே பிச்சைக்காரர் பார்க்கின்றார், என்னுடைய கழுதை தான் எனக்கு முக்கியம், என் கழுதையை நான் அழகுபடுத்தி பார்ப்பதற்காக இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன், உனக்கு 50 பைசாக்கெலாம் தர முடியாது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். உடனடியாக பார்க்கும் பொழுது அடுத்த ஒரு நபர் வேகமாக அந்த வழியை கடந்து செல்கிறவர் பார்க்கின்றார், கழுதையின் நெற்றியிலே இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு வைரக்கல் இருக்கின்றது. உடனடியாக வருகிறார், அவரை பார்த்து பேசுகிறார், நண்பரே, இந்த வைரக்கல் என்று சொல்லாமல் இந்த கல் எனக்கு தேவைப்படுகிறது, உனக்கு நான் 1000 ரூபாய் உடனடியாக தருகிறேன் என்று சொல்லி உடனே வேகமாக அவர் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை பெற்று விடுகிறார். முதலாவது வந்த அந்த தொழிலதிபர் உடனடியாக சிரிக்கின்றார்,
இந்த நெற்றியில் இருப்பது வைரக்கல், இதனுடைய மதிப்பு உனக்கு தெரியாமல் வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுத்து விட்டாய் என்று மிக சத்தம் போட்டு சிரிக்கிறார். உடனடியாக அந்த பிச்சைக்காரர் அந்த தொழிலதிபரை பார்த்து சொல்கிறார், எனக்கு தெரியாது, எனக்கு பணமும் தேவையில்லை, இதனுடைய மதிப்பும் எனக்கு புரியாது. ஆனால் இந்த மதிப்பும் இதனுடைய எதிர்கால வாழ்வும் அனைத்தும் தெரிந்திருந்த நீ 1 ரூபாய்க்கு வந்து கேட்டாயே, 50 பைசாவுக்கு கேட்டு இதை கூட உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் நீதான் என்று அவரை சொல்கின்றார். பிரியமானவர்களே, உலகத்தில் பல நேரத்திலே நமக்கு மகிழ்ச்சி என்பதை நாம் பிறரிடம் பல பொருட்கள் நாம் தேடி தேடி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உண்மையான மகிழ்ச்சி நமக்குள் இருக்கின்றது என்பதுதான் இன்றைய திருவருகை காலத்தினுடைய 3வது வாரம் மகிழ்ச்சியின் ஞாயிறாக கொண்டாடப்படுகிறது. ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பானது உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நிகழ்வு என்பதை தான் இன்றைய திருவழிபாடு சிந்திக்க அழைக்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற முதல் பகுதியாக இயேசுனுடைய வருகையை திருமுழுக்கு யோவான் பார்க்கின்றார், கேள்விப்படுகிறார், சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருக்கும் பொழுது ஏறக்குறைய அவர் கேட்கின்ற ஒரு கேள்வியானது, இயேசுனுடைய வருகை திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் என்ன உறவு? இவர்கள் இரத்த உறவாக இருந்தாலும் காலப்போக்கிலே நற்செய்தியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதராக இயேசு இவரை வெளிப்படுத்துகின்றார். பழைய ஏற்பாட்டினுடைய இறுதி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு தொடக்க புள்ளியாகவும் இவரை மையமாக வைத்து இயேசு வெளிப்படுத்துகின்றார். வரவிருக்கின்றவர் நீர்தாமா அல்லது வேறு யாராவது நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா? திருமுழுக்கு யோவானுடைய கேள்வி இதுதான். இன்றைய நற்செய்தியினுடைய மையமான ஒரே ஒரு வார்த்தை. சிறையில் இருக்கின்றார், தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். யார் அந்த மனிதர்? பார்த்து கேட்டு தெளிவாக என்னிடம் பதில் சொல்ல வேண்டும், சென்று வாருங்கள் என்று வழி அனுப்புகிறார். அங்கே இவர்கள் செல்கின்றார்கள். ஏன் இந்த கேள்வியை கேட்டார் என்றால், முதலாவது தனக்காக அல்ல, தன்னுடைய சீடர்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை விட பெரியவர் அவர், வலிமை மிக்கவர், அவருடைய மிதியடி வாழை கூட அவிழ்க்க எனக்கு தகுதியில்லாத ஒரு மனிதர் என்பதை தன் சீடர்கள் இயேசுவை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் முதலில் அனுப்புகிறார், தனக்காக அல்ல பிறருக்காக. இரண்டாவதாக, அந்த பொறுமையோடு காத்திருந்தோம், இவ்வளவு காலம் நாம் காத்திருந்தோம், அவர் இவர்தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மெசியா வருவார், மெசியா வருவார் என்று நீண்ட காலமாக நாம் எதிர்பார்த்தோமே, அவர் இவர்தான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த இரண்டாவதாக அவர்கள் புரிய வைப்பதற்காக. மூன்றாவதாக, நம்பிக்கையை உறுதிப்படுத்த தன்னுடைய சீடர்களுக்கு திருமுழுக்கு யோவான் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி, உண்மையாகவே வரவிருக்கின்றவர் இவர்தான், வந்துவிட்டார், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக அங்கே அனுப்புகிறார். கேட்கின்றார்கள். கேட்டவுடனே கேட்பதற்கு பதில் அங்கே சரியாக சீடர்களுக்கு கிடைக்கவில்லை. நீர்தானா இல்லையா என்று கேட்டவுடனே அவர் பதில் சொல்ல வேண்டியது ஆம் அல்லது இல்லை என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இயேசு அப்படி எதுவுமே சொல்லவில்லை. அவர் அமைதியாக அங்கே இருக்கின்றார். தன்னிடம் வந்தவர்களை பார்த்து எதுவுமே சொல்லாமல் பார்க்க சொல்கின்றார். ஏன் பார்க்க சொல்ல வேண்டும்? ஒன்று ஆம் அல்லது இல்லை என்று ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இயேசு அனுப்பியிருக்க வேண்டும். ஏன் அதையெல்லாம் சொல்லாமல் தன்னுடைய செயல்களை ஏன் பார்க்க சொல்ல வேண்டும் என்றால், எசாயா புத்தகம் 29ஆம் அதிகாரத்திலே ஏறக்குறைய முன் குறித்து வைக்கப்பட்டவை. ஒரு மெசியா என்று ஒருவர் வருவார், அவருடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? பார்வையற்றோர் பார்வை பெறுவர், இறந்தோர் உயிர் பெறுவர், முடவர் நடப்பர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே எசாயா புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இந்த செயல்கள் அனைத்தையும் பார்த்த பின்பு உண்மையாகவே வரவிருக்கின்றவர் வந்துவிட்டார், இவர்தான் மெசியா என்று இவர்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், என் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆம் அல்லது இல்லை என்று பதில் சொல்லாமல் செயல்களை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார். அனைத்தையும் பார்க்கின்றார்கள். பார்த்த பின்புதான் அவர் திருமுழுக்கு யோவானிடம் அந்த சீடர்கள் செல்கின்றார்கள். ஏன் உடனடியாக செல்லாமல் இவையெல்லாம் பார்த்து பின்பு செல்ல வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் இவர்கள் உண்மையான ஒரு ஆண்டவரை கண்டு கொண்டார்கள், மெசியாவை கண்டு கொண்டார்கள்.
அவர்தான் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்பதற்காகவே வளர வேண்டிய மனிதரிடம்தான் நம்முடைய வாழ்க்கையை நேரத்தை நாம் செலவிட வேண்டும். அவருடைய சீடராக நாம் எப்பொழுதும் இணைந்து பயணிக்க வேண்டும், வாழ வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு அங்கே திருமுழுக்கு யோவான் ஏற்கனவே சொன்ன வார்த்தை நான் குறைய அவர் வளர என்பதற்காக இவர்கள் பார்க்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவும் இந்த செயல்களை திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது கடவுள் அச்சுறுத்தக்கூடிய ஒரு கடவுளாக பல நேரத்தில் நாம் தோன்றினாலும் உண்மையாகவே ஆழமாக அதிகமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அங்கே எசாயா புத்தகத்திலே கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பால் குடிக்கும் குழந்தையை தன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கின்ற வார்த்தை எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் தருகின்ற வார்த்தை, வழிகாட்டுகின்ற வார்த்தை. கஷ்டங்கள் துயரங்கள் நேரத்திலே ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துகின்றார், எனக்காக இருக்கின்றார், என்னோடு இருக்கின்றார், என்னுள் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் எசாயா புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டு கடவுளை பற்றி மிக தெளிவாக ஆறுதலின் கடவுள் என்பதற்காக வெளிப்படுத்துகின்றார்கள். மேலும் இது கருத்து நிலையில் நாம் பார்க்கும்பொழுது இயேசு திருமுழுக்கு யோவானை அடையாளப்படுத்துகின்றார். மீண்டும் தன்னை அடையாளப்படுத்திய ஒரு மனிதரை இயேசு அவர் யார் என்பதை மக்களுக்கு அறிவிக்கின்றார். மனிதராய் பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை என்கின்றார். ஏனென்றால் இயேசுவினுடைய பிறப்பும் இறப்பும், திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் இறப்பும் இரண்டும் ஒற்றுமையாக தான் இருக்கும். பிறப்பும் அங்கே இருவருடைய பிறப்பானது வானதூதரால் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது, இறப்பானது பிறருக்காக இறந்தார்கள். அங்கே நீதி நேர்மைக்காக திருமுழுக்கு யோவான் தலை வெட்டப்பட்டு இறக்கின்றார். இயேசு மக்களை மீட்பதற்காக பாவிகளுக்காக நல்லவராக இருந்த இவர் இறக்கின்றார். இதைதான் இந்த இருவருடைய அந்த பிறப்பும் இறப்பையும் விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். திருச்சபையிலே நாம் பார்க்கின்றோம், மற்ற யாருக்கும் பிறப்பு விழா கொண்டாடுவது அல்ல, 3 நபர்களுக்கு மட்டும் கொண்டாடுகிறோம். அதில் திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம். திருமுழுக்கு யோவானுக்கு பிறப்பும் இறப்பும் கொண்டாடி இவர் பெரியவர், உயர்ந்தவர், முன்னிலையாளர், இயேசுவின் வழியை ஆயத்தப்படுத்த வந்தவர் என்பதை தெளிவாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறாக அவர் இயேசு தன்னை அறிமுகப்படுத்தியவரை எவரும் வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக திருவருகை காலம் இயேசுனுடைய பிறப்பை மையமாக வைத்தது. அந்த பிறப்பானது எதற்காக? இதோ உலக மாந்தர் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் செய்தியாக வானதூதரால் இடையருக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசுனுடைய பிறப்பு ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாருக்கு? தேவையில் இருப்போர், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தன்னை நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வருகிற ஒவ்வொருவருக்கும், முழு மனதோடு தன்னை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அங்கே மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு பிறப்பாக அமைகின்றது. எனவே பிரியமானவர்களை, திருவருகை காலத்திலே நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். பிறக்கப் போகின்ற இயேசுனுடைய அன்பும் அருளும் அமைதியும் சமாதானமும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் தங்குவதற்காக ஜெபிப்போம். உறவுகள் மேம்பட, இறை மனித உறவு மென்மேலும் வளர்ச்சி பெற, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர சிறப்பாக ஜெபிக்க, நம்முடைய குழந்தை இயேசுனுடைய வரவு நமக்கு மென்மேலும் அமைதியின் வரவாக அமைய தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார்.
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் அனைத்தையும் நம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்து நம்முடைய குடும்ப வளர்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக, மகிழ்ச்சிக்காக மன்றாடுவோம். நலன்களால் நிரப்பிடும் நல்ல ஆயனே, திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவருக்கு ஏற்புடைய மக்கிலனத்தை ஆயத்தம் செய்யும் திருப்பணியை ஆற்றிடும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் வழிகாட்டலையும் உடல் உள்ள நலனையும் உறுதியான மனநிலையையும் வழங்கி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்திட தாக்குகின்ற குளிரையும் கொட்டுகின்ற மழையையும் வாட்டுகின்ற வெயிலையும் பாராமல் நாட்டு எல்லையில் காவல் காக்கும் எம் உறவு வீரர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை எத்தீங்கும் அணுகாது உமது அன்பின் இதயத்திற்குள் வைத்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வடிவே இறைவா, உம் திருமகனை உலகுக்கு முன்வித்திட நீர் எமக்களித்திட்ட இறைவாக்கினர்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர்களை எம் மாதிரிகளாக கொண்டு துன்பம் தாங்கி பொறுமை பேணுவதில் கருத்தாய் வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோரின் நாயகனே இறைவா, பற்பல பயனற்ற கற்பிதங்களில் தங்களை உட்படுத்தி உருக்குலைந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தை உற்று நோக்கும். அறிவு தெளிவோடும் ஞானத்தோடும் முன்மதியோடும் செயல்பட்டு அவர்களின் மாண்பையும் மகத்துவத்தையும் உணர்ந்து சமுதாய செயல்பாடுகளை எதிர்கொள்ள அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அன்பு தெய்வமே, திருவருகை காலத்திலே இந்த அதிகாலை நேரத்திலே ஆண்டவரை தேடுவோடு இதயம் மக்களிப்பதாக திருப்பாடல் ஆசிரியர் வார்த்தை கேட்ப உம்மை நாடி தேடி முழு மனதோடும் திரும்ப நின்று கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரின் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் குடும்பத்தை உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரை, நீர்தாமே எங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து அவை அனைத்து வெற்றிகரமாக்க நீர் அருள் புரியும். 1 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய் என்பதைப் போல நீதாமே எங்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளையும் வெற்றிகரமாக்க அருள் புரிவீராக. எங்கள் பிள்ளைகள் நலமோடு வாழவும் எதிர்கால வாழ்வு ஒளிமயமாக அம்மை அருள் புரிவீராக. எங்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், ஆசைகள் ஒவ்வொன்றும் அறிவீர். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிந்திருக்கின்றீர். எனவே நீர் அனைத்தையும் எங்களுக்கு நிறைவேற்றி நாங்கள் எல்லோரும் நலமோடு வாழ துணை புரிவீராக. குறிப்பாக இந்த திருவருகை காலத்திலே குழந்தை வாக்கியத்திற்காகவும் சுகப்பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். நீர்தாமே காத்திருக்கும் அன்னை, எதிர்நோக்கி அன்னை, ஜீவனை தாங்கி அன்னை வழியாக தொடர்ந்து உடைய வேண்டுதல்கள், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீராக. நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நலமோடு வளமோடு மகிழ்வோடு நல் உடல் சுகத்தோடு வாழ தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாக நீர் தந்தரலும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தொடங்குகின்ற, நினைக்கின்ற, ஆசைப்படுகின்ற, செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீர் ஆசீர்வதித்து அவை அனைத்து வெற்றிகரமாக்கி மென்மேலும் உடைய அருளையும் ஆற்றலையும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்து வருகின்றேன்
இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். உவந்து வருகின்றேன் கோதுமை மணியாய் மடிந்திட உடைந்து அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விழுந்து ரசமாய் மாறிட பிறர் வாழ என்னை உன்னிடம் தந்தேன். ஏற்றருளும் இறைவா பிறர் வாழ என்னை உம்மிடம் தந்தேன். ஏற்றருளும் இறைவா உவந்து வருகின்றேன். இன்று உமக்கே தருகின்றேன். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும். சகோதரமே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. பேரிரக்கமுள்ள இறைவா, மகிழ்வோடுவும் திருமண் கொண்டு வந்துள்ள எங்கள் எளிய காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்கைகள் நிறைவேற்றி மத மீட்பு எங்களில் தொடர்ந்து ஆற்றலுடன் செயல்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்டித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களைப் போல தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வில் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணிகள் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி புகழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்கள்
ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. இந்த புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். தூய ஆவியாருடைய அருளும் ஆற்றலும் நம்மை தொடர்ந்து வழி நடத்த நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் தம் தூய ஆவியார் வழியாக நமக்கு வெளிப்படுத்த நாம் சிறப்பாக மன்றாடுவோம். நாம் செய்கின்ற, ஆசைப்படுகின்ற, தொடங்குகின்ற ஒவ்வொரு செயலும் இந்த வாரம் முழுவதும் வெற்றிகரமாக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு என்றும் இருக்க நாம் ஜெபிப்போம். குடும்பத்தில் மென்மேலும் அமைதி, ஒற்றுமை, சமாதானம் பெருக பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசுடைய அருளும் ஆற்றலும் நம்மை தொடர்ந்து வழிநடத்த நாம் ஜெபிப்போம். திருமண வரன், குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்று நிறைவேற என்று பரிசுத்த நம்முடைய அன்னையினுடைய இந்த ஆலயத்தை நாடி தேடி ஓடி வருகிற ஒவ்வொரு பக்தர்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வனமே உணவருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கரத்தால் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித பெரிய நாயகி, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மறைசாட்சி புனித அருளானந்தர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை வாட்டி வதைக்கின்ற தீமைகள், தீராத நோய்கள், மனநோய்கள், கடன் சுமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் பாராமல் நாங்கள் மீது வைக்கிறீர்கள் நம்பிக்கையை நீர் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவருடைய அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அரும் மருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற உயிருள்ள தெய்வம். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று ஒவ்வொரு நாளும் தன்னை நாடி தேடி ஓடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தன்னுடைய ஆசியால் நிரப்புகின்ற ஆண்டவர் இயேசு இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. கரை தேடும் கலமாக நானும் இங்கே அலையாக நிலையாக வா. மொழி தேடும் மலராக நான் சாய்கின்றேன். மறையாது குறையாது வா. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. எக்குறையும் என்னை அணுகாது, அக்கறையால் என்னை இழக்காது. மனம் தன்னை முனில் கண்டேனான். என்ன தவம் செய்தேன் நீ என்னில் வாசம் செய்ய, நான் உனக்காக உருவானேன். வா 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 என் இறைவா, எந்தன் உயிராக உணர்வாக வா. வா 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 என் தலைவா, நெஞ்சம் நீங்காத நினைவாக வா. தன்னை பலியாக தந்த தெய்வம் என் வாழ்விலே உறவாடும் நேரமிது. தெய்வ நிலை பற்றி கொள்ளாமல் இறங்கி வந்து இணைகின்ற காலமிது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும்.
கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். உள்ளத்தில் உறுதியற்றோரே திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார். ஜெபிப்போமாக. வாழ்வளிக்கும் வல்லலையும் இறைவா, விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி நல்கின்றோம். உமது கனிவை கெஞ்சி கேட்கும் நாங்கள் எங்களை குற்றங்கள் அனைத்திலிருந்து விடுவித்து உம் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிக்க அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் அன்பிலும் அன்னை மரியாவின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.